கார் விபத்தில் சிக்கிய இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வாசந்தன் வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமால மிகப்பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இசையமைப்பாளர், சின்னத்திரை நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பாளர் மற்றும் நடிகர், இயக்குனர் ஜேம்ஸ் வாசந்தன். இவரு ஆரம்பத்துல சில சின்னத்திரை நிகழ்ச்சிகளை தொகுப்பாளரா தொகுத்து வழங்கியிருக்காரு. அதுலயும் குறிப்பா இப்போ வரைக்கும் கலைஞர் டிவில ஒளிபரப்பாகிற தமிழோடு விளையாடு அப்படிங்கிற நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில நிறைய பள்ளி குழந்தைகள கொண்டு வந்து, தமிழ்ல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம், அத சில கேள்விகளா கேட்டு, அதுல அவங்க எந்த அளவுக்கு பதில் அளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சிய, தமிழ தமிழுடைய பெருமைய உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு நம்ம ஜேம்ஸ் வசந்தன். இவரு தமிழ் சினிமால சசிகுமார் இயக்கத்துல வெளியான சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படத்துல முதல்ல இசையமைத்து, இசையமைப்பாளராகவும் தமிழ் சினிமால அறிமுகமானாரு. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அதன் பிறகு தமிழ்ல பசங்க, நாணயம், ஈசன், நாகராஜ சோழன், எம்ஐ எம்எல்ஏ போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இசையமைப்பாளரா ஒரு அவதாரமும் எடுத்திருக்காரு நம்ம ஜேம்ஸ் வசந்தன். இவரு ஒரு இசையமைப்பாளரா, தொகுப்பாளரா மட்டும் இல்லாம, அவருக்கு படங்கள் இயக்கத்திலையும் ரொம்பவுமே ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. அதன் பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாட்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு ஜேம்ஸ் வசந்தன். இவரு ஒரு நடிகராவும் சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவருக்கு சினிமால ரொம்பவுமே ஆர்வம் அதிகம். ஒரு நடிகரா, ஒரு இயக்குனரா, ஒரு இசையமைப்பாளரா, சின்ன நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு தொகுப்பாளரா பல அவதாரங்கள்ல சாதிச்சிருக்காரு ஜேம்ஸ் வசந்தன். இவரு இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவுமே ஆர்வமா இருப்பாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுல அவருடைய கருத்துக்கள் இதுதான் அப்படின்னு முதல் ஆளா அவருடைய கருத்துக்களை யாருக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாம அத முன்னாடி எடுத்துரைப்பாரு. அதே மாதிரி ரீசன்ட் டைம்ல நம்ம நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது வந்து இப்போ வரைக்கும் அரசியலுக்கு விஜய் வந்தது சம்பாதிக்கிறதுக்காக தான். இது ஒரு அநாதியற்ற செயல். விஜய் பண்றது தவறு. விஜய் கட்சி ஒரு தற்கொலை கட்சி அப்படின்னு விஜயை பத்தி ரொம்ப காட்டமா, கடுமையா சில வார்த்தைகளை பயன்படுத்தி அடிக்கடி விஜய தாக்கியும் பேசி வந்திருக்காரு ஜேம்ஸ் வசந்தன். அந்த விஷயங்கள்ல கூட இணையதளத்துல அதிக பிரபலத்தை உண்டாக்குனுச்சு அவருக்கு. அதே மாதிரி அதிக எதிர்ப்பையும் சம்பாதிச்சாரு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல இன்னைக்கு திடீர்னு ஜேம்ஸ் வசந்தன் கார் பயங்கர ஒரு விபத்துல சிக்கியிருக்கு. விபத்துல சிக்கனதுல ஜேம்ஸ் வசந்தன் பயங்கர ஒரு விபத்துக்குள்ள இருக்காரு. உயிருக்கு ஆபத்தான டைம்ல அவரை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஜேம்ஸ் வசந்தன் திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.